ஒரு லிட்டர் பாலின் விலை $100, அதாவது இந்திய ரூபாயில் சுமார் 8000 ரூபாய். நம்ப முடியவில்லையா? நாம் சாதாரணமாக கடந்து செல்லும் கழுதையின் பால் இன்று உலக சந்தையில் போற்றப்படுகிறது. 2026ஆம் ஆண்டின் தற்போதைய தரவுகளின்படி இதன் உலகளாவிய சந்தை மதிப்பு சுமார் $30 மில்லியன், அதாவது 250 கோடியை எட்டியுள்ளது. ஒரு காலத்தில் எளிய விலங்காக பார்க்கப்பட்ட கழுதை இன்று எப்படி ஒரு மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக மாறியது? அதன் பின்னணியிலுள்ள 4 வியக்க வைக்கும் காரணங்களை இந்த காணொளியில் பார்ப்போம். முதல் காரணம் இதன் மிகக் குறைந்த உற்பத்தி திறன், லோ ஈல்ட். ஒரு பசுமாடு சராசரியாக ஒரு நாளைக்கு 30 முதல் 40 லிட்டர் பால் கொடுக்கும். ஆனால் ஒரு பெண் கழுதையால் ஒரு நாளைக்கு வெறும் 200 முதல் 500 மில்லி பால் மட்டுமே கொடுக்க முடியும். கணக்கு போட்டு பார்த்தால் ஒரு பசு வழங்கும் பாலின் அளவை ஈடுகட்ட சுமார் 160 கழுதைகள் தேவைப்படும். இதனாலேயே சந்தையில் இதற்கான தட்டுப்பாடு எப்போதும் அதிகமாகவே இருக்கிறது. இரண்டாவது காரணம் கழுதையின் இயற்கையான குணம். பசுக்களைப் போல இயந்திரங்கள் மூலம் கழுதைகளிடம் பால் கறப்பது மிக கடினம். தாய் கழுதை தன் குட்டியின் அருகாமையை உணர்ந்தால் மட்டுமே பால் சுரக்கும். மேலும் கழுதையின் மடி அளவில் சிறியது என்பதால் ஒரு நாளைக்கு பல முறை கைகளால் மட்டுமே பால் கறக்க வேண்டியிருக்கும். இந்த அதிகப்படியான மனித உழைப்பு, மேனுவல் லேபர், இதன் அடக்க விலையை பல மடங்கு உயர்த்துகிறது. மூன்றாவது இதன் அசாத்தியமான மருத்துவ குணங்கள். எகிப்திய அரசி கிளியோபாட்ரா தனது சருமத்தை பாதுகாக்க தினமும் 700 கழுதைகளின் பாலில் குளித்ததாக வரலாறு கூறுகிறது. இதிலுள்ள லைசோசைம் போன்ற என்சைம்கள் இயற்கை கிருமிநாசினியாக செயல்படுகின்றன. மேலும் இது மனித தாய்ப்பாலுக்கு நிகரான ஊட்டச்சத்துக்களையும் குறைந்த கொழுப்பையும் கொண்டது. குறிப்பாக பசுவின் பால் அலர்ஜி உள்ள குழந்தைகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். இதனாலேயே அழகு சாதன பொருட்கள் மற்றும் மருத்துவத்துறையில் இதற்கான தேவை விண்ணை தொடுகிறது. கடைசியாக இதிலிருந்து தயாரிக்கப்படும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள். கழுதை பாலில் கொழுப்பு குறைவு என்பதால் இதிலிருந்து 1 கிலோ சீஸ் தயாரிக்க சுமார் 25 லிட்டர் பால் தேவைப்படுகிறது. செர்பியாவில் தயாரிக்கப்படும் புலே சீஸ் 1 கிலோ $1000 மேல் விற்பதற்கு இதுவே காரணம். இன்று மெக்சிகோ, டர்க்கி, பிரான்ஸ் மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகள் இந்த உற்பத்தியில் முன்னிலையில் உள்ளன. குறிப்பாக இத்தாலியின் யூரோலாக்டிஸ் மற்றும் தென்கொரியாவின் எலிசாவெக்கா போன்ற சர்வதேச பிராண்டுகள் கழுதைப்பாலை பயன்படுத்தி சோப்பு, ஃபேஸ் கிரீம் மற்றும் பால் பவுடர் தயாரித்து கோடிக்கணக்கில் லாபமீட்டுகின்றன. இந்தியாவிலும் ஐஸ்னோ போன்ற பிராண்டுகள் மூலம் இந்த துறை வேகமாக வளர்ந்து வருகிறது. 2032ஆம் ஆண்டிற்குள் இந்த துறை சுமார் $55 மில்லியன் சந்தையாக உருவெடுக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. திரவ பாலாக மட்டுமன்றி முகப்பூச்சுகள் மற்றும் சோப்புகளாக இது நம் வீடுகளை வந்தடைகிறது. இந்தியாவில் கூட குஜராத், ராஜஸ்தான் மற்றும் தமிழ்நாட்டில் தற்போது கழுதை பண்ணைகள் லாபகரமாக தொடங்கப்பட்டு வருகின்றன. ஒரு காலத்தில் கேலிக்குரிய விலங்காக பார்க்கப்பட்ட கழுதை இன்று பொருளாதார ரீதியாக ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடுத்துள்ளது. இந்த தகவல் உங்களுக்கு வியப்பாக இருந்ததா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள்.